நண்பர்களே, சாதாரண மண்ணு உயிர் பெற்றா எப்படி இருக்கும்னு எப்பாவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்களை மாயாஜால மனிதர்களோட உலகத்துக்கு அழைச்சிட்டு போறேன். அவங்களோட அற்புதமா மாத்தங்களை பார்க்க. ஒவ்வொரு கட்டியும் ஒரு கதைய சொல்லுதுன்னு கற்பனை பண்ணி பாருங்க. முழுக்க முழுக்க மண்ணாலான ஒரு சின்ன அமைதியான கிராமத்திலிருந்து நம்ம கதை ஆரம்பிக்குது. மலைகளுக்கு பின்னாடி இருந்து சூரியன் உதயமாயி அந்த பிரகாசமா வண்ணமயமான வீடுகள் மேல தங்க ஒளியை வீசுது. இந்த கிராமத்தின் மையத்துல அர்ஜுன் என்ன ஒரு எளிமையான மண்பாண்டம் செய்யற சிற்பி வாழ்ந்து வந்தாரு. அர்ஜுன் சாதாரண சிற்பி இல்ல, அவருக்கு ஒரு சிறப்பு சக்தி இருக்கு. அவரோட கையால் ஒரு தொட மண் பொம்மைகளுக்கு உயிர் கொடுக்க முடியும். ஒரு நாள் அவர் அசாதாரணமா ஒன்றை உருவாக்க முடிவு செய்யறாரு. அர்ஜுன் ஒரு சிறிய மண் உருவத்தை பிடிக்க ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு மென்மையான அழுத்தத்திலும் கவனமா செதுக்கும் போதும் அந்த உருவம் உயிர் ஆரம்பிக்கு. முதல்ல தலைய, பிறகு உடல், கடைசியா அதுக்கு ஒரு தனித்துவத்தை கொடுக்க சின்ன சின்ன விஷயங்களை செய்யறாரு. வேலைய முடிச்சதும் அவர் ஒரு சில மந்திர வார்த்தைகளை சொல்ல திடீர்னு அந்த உருவம் உயிர் பெறு. கவியை இந்த சின்னஞ்சிறு மனிதன் ஆச்சரியத்தாலும் புதுசா எதையாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்தாலும் நிறைஞ்சிருந்தான். கிராமத்தை சுத்தி பார்த்து அர்ஜுனோட மந்திரத்தோடலாம் உயிர் பெற்ற மற்ற மனிதர்களை சந்திக்கிறான். அவங்க கதைகளை பகிர்ந்துட்டாங்க, சிரிச்சாங்க, ஒன்னா விளையாடினாங்க, நெருக்கமான ஒரு சமூகத்தை உருவாக்கினாங்க. ஆனா ஒரு நாள் கிராமத்தின் மேல ஒரு கருமேகம் சூழ்ந்தது. ஒரு பயங்கரமான புயல் அவங்களோட மென்மையான மண் வீடுகளை அழிச்சிடும்னு மிரட்டல் விடுச்சது. கிராம மக்கள் பயந்து போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சாங்க. ஆனா கவி தன்னோட துணிச்சல மனசாலும் புத்திசாலித்தனத்தாலும் ஒரு திட்டத்தை முன்வைக்கிறான். கிராமத்தை சுற்றி ஒரு வலுவான சுவரை கட்ட தேவையான பொருட்களை சேகரிக்க கிராம மக்களை கவி வழிநடத்தி சென்றான். அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தங்களோட தனித்துவமான திறமைகளை பயன்படுத்தி வீடுகளை பலப்படுத்தினாங்க. புயல் நெருங்க அவங்க ஒன்று நின்னாங்க. என்ன வந்தாலும் சமாளிக்க தயாரா இருந்தாங்க. புயல் தாக்க ஆரம்பிச்சது. ஆனா கிராம மக்களோட விடாமுயற்சியும் சூட்டு முயற்சியும் பலன் அளித்தது. அவங்க தங்களோட அன்பான கிராமத்தை பாதுகாத்து தங்களோட சமூகத்தோட உண்மையா பலத்தை உணர்ந்தாங்க. புயல் முடிவுக்கு வந்ததும் அவங்க முன்னதை விட வலுவாகவும் ஒற்றுமையாகவும் வெளியே வந்தாங்க. தன்னோட பட்டறையிலிருந்து பாட்டுக்கிட்டு இருந்த அர்ஜுன் பெருமையுடன் சிரிச்சாரு. படைத்தல 80 வெறும் களிமண்ணுக்கு உயிர் கொடுப்பது மட்டுமே இல்ல, அவங்களோட கதைகளை பகிர்ந்துக்கிறவங்களுக்கு இடையிலான பிணைப்புகள் தான் உண்மையான மாயம்னு அவருக்கு தெரியும். அப்படித்தான் களிமண் மக்களோட கிராமம் தொடர்ந்து செழிப்பா இருந்துச்சு. அன்பு, சிரிப்பு, முடிவில்லா சாத்தியக்கூறுக எல்லாம் நிறைஞ்சிருந்தது. இந்த மாயாஜால பயணத்தில் என்னோட சேர்ந்து இருந்ததுக்கு நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய மாயாஜால சாசங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் சந்திக்கும் வரை கனவு காணுங்க, படைங்க.